குட் மார்னிங் டு ஆல். ஸோ அதாவது டிஎன்செட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஆக்சுவலாக டெக்னிக்கல் ரீசன் காரணத்துக்காக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு என்னாச்சுன்னா அந்த இதை டவுன்லோட் பண்ண முடியல. எரர்னு காமிச்சிட்டு இருந்துச்சு. நேற்றுலேருந்து அந்த பிரச்சனை. ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம்லாம் வரும்னு கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ணது தான். ஓகேங்களா. ஓகே. எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியாச்சு. எக்ஸாம் எப்படியும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வருது புதன்கிழமை, அதில் வெள்ளிக்கிழமை வைப்பாங்க. ஏன்னா யூஜிசி நெட்டு வருது, சிஎஸ்சிஆர் வேறு வருதா. அப்புறம் இது டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்ஸாம் வேறு வைக்கணும். இந்த குவாலிஃபிகேஷனில் தான் வைக்கணும். அதனால் எவ்வளோ குயிக்காக வைக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வச்சுருவாங்க. அதனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும் சரிங்களா. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அது வீடியோஸ் போடுவீங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்செட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்குள்ள வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமுக்கான வீடியோஸ் எல்லா வீடியோஸும் போடுவோம். மேக்ஸ்லேயும் சரி ஸ்டாட்லேயும் சரி கம்ப்ளீட் வீடியோஸ் உங்களுக்கு வரும் சரிங்களா. அது ஒரு பிளான். நிறைய பேர் டவுட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, போடுவீங்களா மாட்டிங்களா இல்லையான்னு, சிலபஸை சொல்லுங்கன்ட்டு சரிங்களா. இது கண்டிப்பாக இதுக்கு வீடியோஸ் வரும். இதுக்கு என்ன பேசிக் நம்ம இதுக்கு டிஎன்செட்டுக்கு படித்ததே போதும். ஸ்டாட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் பார்க்கணும். ஸ்டாட்டிக்ஸில் கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோஸ் நிறையா போடுவோம் சரிங்களா. டிஎன்பி ஸ்டாட்டிக்ஸ்க்கு வீடியோஸ் போடுவோம். ஒன்று. செகண்டு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு டிஸ்கிரிப்ட் டைப் சரிங்களா. ஏன்னா டிஸ்கிரிப்ட் டைப் போட போகிறோம். அதாவது நமக்கு ஒன்னோடு டிஎன்செட்டுக்கு நம்ம போட்டதே போதும் சரி. இந்த இதை வச்சு அவங்க பண்ணிக்குவாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எம்சிக்கு போதும். டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு மட்டும் நம்ம வீடியோ போடணும் சரிங்களா. டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு என்ன பண்ணால் டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு வீடியோ போடணும். அது கண்டிப்பாக நான் போடுவேன் சரிங்களா. என்னோடய யூடியூப் சேனலில் தான் போடுவேன் சரிங்களா. ஒன்று. அதுக்கப்புறம் சிஎஸ்சிஆர் எக்ஸாம் வருதா. சிஎஸ்சிஆர் எக்ஸாமுக்குலாம் வீடியோஸ் போட முடியுதான்னு தெரியல, பார்ப்போம். டைம் இருந்தால் பார்ப்போம். அது கேட்டு அடுத்து பிப்ரவரியில் வரும் சரிங்களா. இதுக்கெல்லாம் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் சேனலில் மட்டும் கரெக்டாக பார்த்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க சரிங்களா. ஆக்சுவலாக நம்மகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது எத்தனைனா, ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து 55% சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. 45% அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு முக்கியமான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரிங்களா. சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த அப்டேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால தான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஓகேவா. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே. இப்போ டிஎன்செட்டுக்கு என்ன பிளான்னா, அப்ளைடு மேக்ஸ் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். சாப்டர் 1 சாப்டர் இது வந்து இதுக்குள்ளது சிஎஸ்சிஆருக்கு உள்ள சிலபஸ். சாப்டர் 3 சாப்டர் 4 4 சாப்டராக பிரிச்சுருக்காங்களா. இது அப்ளைடு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அதில் ஓடிஇ மட்டும் தான் பாக்கி. பிடிஇ நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். பிடிஇ, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சரிங்களா. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகேவா. நியூமெரிக்கல் அனாலிசிஸ், இந்த ஓடிஇ மட்டும் அதில் பாக்கி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டால் அது முடிஞ்சிடும் சரிங்களா. சாப்டர் 4 வந்து கொஞ்சம் 30% முடிச்சிருப்பேன். இன்னும் நெக்ஸ்ட்டு நான் சாப்டர் 4 கொஞ்சம் வீடியோஸ் போடணும். என்ன போடணும்னா, அந்த ரேங்க் கார்லேஷன், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸு, அப்புறம் அது பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா மார்கோ செயின் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் குயினிங் தியரிலாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. அந்த மாதிரி எம்எல்இ அந்த மாதிரி சில ஸ்பெஷலான டாபிக்ஸ் இருக்கும் சாப்டர் 4. ஏன்னா சாப்டர் 4 உங்களுக்கு சாப்டர் 4 பிரித்ததுனால எப்படியும் ஒரு 15 கொஸ்டினில் கேட்பாங்க. 15 கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஸ்பெஷல் டாபிக்ஸ் பார்த்தோம்னா அது 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அது மட்டும் நான் வீடியோஸ் போடுவேன் சரிங்களா. அது கண்டிப்பாக ஸ்டாட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நான் இது இவங்களுக்கு யூஸ் ஆகிறதுனால அது பண்ணிடுவோம் ரைட்டுங்களா. இங்கே சாப்டர் 1 சாப்டர் 2 என்னென்னா, குரூப் தியரி நான் முடிச்சிட்டேன். குரூப் தியரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அல்ஜிப்ரா பொறுத்தளவு குரூப் தியரி முடிஞ்சது. ஃபீல்டு தியரி கொஞ்சம் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது. ரிங் தியரி போட்டால் அது முடிஞ்சிடும் சரிங்களா. அதே மாதிரி லீனியர் அல்ஜிப்ரா காம்ப்ளெக்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு முடிச்சிடலாம். டோபாலஜி வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன் சரிங்களா. அதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நாங்கள் இதோட நிற்க போகிறது கிடையாது. வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. அது ஒன்று.
அப்புறம் நிறைய பேர் மெட்டீரியல் கேட்குறீங்க சரிங்களா. மெட்டீரியல்ஸ் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. ஆக்சுவலாக மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இப்படி தான் இருக்குது, தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் எங்கள் வீடு இருக்குது. இதில் இருந்து தான் நான் என்னோடய நோட்ஸ், இது ஃபுல்லாக என்னோடய ஒரிஜினல் நோட்ஸ் கரெக்டுங்களா. நான் எழுதின நோட்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரைட்டுங்களா. எந்த ஒரு புக்கை பார்த்து, புக்குங்கிறது கம்மியாக தான் இருக்கும், சில ஸ்டாண்டர்ட் புக்கு சரிங்களா. என்கிட்ட இருக்கிற நோட்ஸ், அதாவது நோட்டு வந்து எதில் எழுதியிருப்பேன்னே தெரியாது. என்னோடய நோட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இந்த மாதிரி கச்சமுச்சான்னு இருக்கும், புரியுதுங்களா. எல்லாமே அடித்து திருத்தி இந்த மாதிரி அங்கே முன்ன பின்ன எழுதியிருப்பேன், எல்லாம் நிறைய ரிசல்ட் எழுதியிருப்பேன். ஸோ எங்கே என்ன எழுதியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் எனக்கு பார்த்து தான் நான் பண்ணணும் சரிங்களா. அதனால் வீடியோஸ் போகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். நல்ல வீடியோஸ் வரனா கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பேர் மெட்டீரியல் கேட்குறீங்க, இதெல்லாம் படித்து எனக்கே புரியாதுங்க. நீங்கள் எப்படிங்க படிப்பீங்க, இது பாருங்கள், எனக்கே புரியாது, உங்களுக்கு என்ன புரியும். நான் ஒவ்வொரு டைம் ஒன்று எழுதுவேன், இது பாருங்கள். ஒவ்வொரு டைம் சில நேரம் சரின்னு எழுதுவேன், சில நேரம் தப்புன்னு எழுதுவேன் சரிங்களா. அது வந்து நான் என்ன சில நேரம் ரிசல்ட் போட்டிருப்பேன். சில நேரம் என்ன ஆயிருன்னா டக்குன்னு நான் வேறு எதாவது ஒர்க் பண்ணியிருப்பேன், வேறு சப்ஜெக்ட் படிக்கும்போது எனக்கு அதில் உள்ள ஐடியாஸ் இங்கே கிளிக் ஆகும். அப்போது இது வந்து நான் ஈஸியாக பண்ணிடுவேன் சரிங்களா. அந்த மாதிரி இட்ரேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும் சரிங்களா. இந்த வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதுங்க. அதனால் இதெல்லாம் கேட்காதீங்க சரிங்களா. மெட்டீரியல்ஸ் கேட்காது, மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இல்லவும் இல்லை சரிங்களா. இன்னொன்று, மெட்டீரியல்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னோடய நாலேஜ் ஃபுல்லாக அப்படியே மணியாக கன்வெர்ட் ஆகிரும். எப்படி மணியாக கன்வெர்ட் ஆகும்னா, மெட்டீரியல் அனுப்பணுன்னா அதை என்ன செய்வாங்க, அப்படியே என்னது பிரிண்ட் போட்டு காசு ஆக்கிடுவாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து இப்போதைக்கு யூடியூப் சேனலுக்கு காமனாக உள்ளது, இந்தியாவில் உள்ள எல்லாருமே பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதிலே எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா. அதிலே எல்லா மெட்டீரியல் எல்லாருமே பார்த்துக்கலாம் சரிங்களா. நான் பிடிஎஃப் மட்டும் அனுப்புனா என்ன ஆகும்னா அது இதாகும், அதாவது அந்த நோட்ஸுக்கு வந்து ஒர்த்து இல்லாமல் போகுங்க. நம்ம பிடிஎஃப் எல்லாத்துக்கும் வந்தாங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நோட்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிசர்வ் பேங்க் வந்து ரூபா நோட்டு எவ்வளோ நாள் அச்சடிக்கலாம் தெரியுமா, எவ்வளோ நாள் அச்சடிக்கலாம். இப்போ 2000 நோட்டு நிறைய அச்சடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன். அப்போ என்ன ஆகும், அந்த 2000 நோட்டுக்கு ஒர்த்தே இருக்காது, பேப்பர் மாதிரி கீழே கிடக்கும் சரிங்களா. ஸோ அந்த 2000 நோட்டு எப்போ ஒர்த்தாகும்னா அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா. அதுக்கான யூசஸ் வரணும் சரிங்களா. அப்புறம் மிஸ்யூஸ்லாம் நிறைய நடக்கும், நிறைய கோச்சிங் சென்டரில் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா. அதாவது நம்ம உழைப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய நாலேஜ் வந்து அதுக்கு யூஸ் ஆகக்கூடாது. என்னோடய நாலேஜ் இன்னொருத்தவங்க நாலேஜாக தான் கன்வெர்ட் ஆகணும். நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு நாலேஜாக தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதை வந்து யாரும் மணியாக கன்வெர்ட் பண்ணுறதை நான் விரும்ப மாட்டேன் சரிங்களா. அதனால் இந்த நோட்ஸ் தயவுசெய்து கேட்காதீங்க சரிங்களா. நோட்ஸ் என்கிட்ட இல்லவும் இல்லை, இருந்தாலும் நான் தரமாட்டேன் சரிங்களா. இல்லவும் இல்லை, தரமாட்டேன்னு இல்லைங்க சரிங்களா. அதனால் நோட்ஸ் தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க சரிங்களா. அதே மாதிரி நான் வந்து எந்த புக்கையும், அதாவது நான் என்ன செய்வேன்னா, என்னையை பொறுத்தளவு மேக்ஸ் நான் எப்படி படிப்பேன்னு சொல்கிறேன். ஸோ டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்குவேன். டெஃபினிஷனை ஃபார் எவ்ரி தேர் எக்ஸிஸ்ட் எல்லாமே நீட்டாக படிச்சுக்குவேன். நீட்டாக படித்து சிஎஸ்ஏ கேட் இதில் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம் சரி. அந்த ஐடியா கவுண்டர் எக்ஸாமில் கவுண்டர் இப்படிங்கிறதுக்குள்ளே வரும் சரிங்களா. இப்படிங்கிறதுக்குள்ளே 5 ஐடியா வந்துருப்போம் எனக்குள்ளே. சம்மு சால்வ் பண்ணுமா டக்குன்னு யோசிப்பேன், அப்புறம் என்ன யோசனையே மறந்துடுறாங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே 5 ஐடியாஸ் வந்து கிராஸ் ஆகிட்டு போகும் சரிங்களா. அந்த மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய போடுவேன் சரிங்களா. அதனால் எனக்கு டக்குன்னு கவுண்டர் எக்ஸாம்பிள் வரும். என்ன டிஎன் செட்டில் வந்து அவங்க கொஸ்டின் அவங்க தப்பாக செட் பண்ணுறதுனால நமக்கு டக்குன்னு ஐடியாஸ் வரமாட்டுது. ஏன்னா கொஸ்டினே அவங்க ரைட்டாக தப்பான்னு தெரியல. இப்போ சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம்னா ஓரளவு கொஸ்டின் வந்து கரெக்டாக கேட்டிருப்பாங்க, நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. இவங்க கொஸ்டின் செட்டப் கரெக்டாக இல்லாதனால நல்லா இங்கே சில நேரம் தடுமாற வேண்டியிருக்கும் சரிங்களா. அதனால் இதுதான் சரி. நான் வந்து டெஃபினிஷனை கரெக்டாக படிச்சுக்குவேன், தியரம் என்னென்னு புரிஞ்சுக்குவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ப்ராப்ளம் அது அந்த ஒரு சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் தேவை, என்ன லம்மா இருக்குது, என்ன தியரம் இருக்குது, அதை கரெக்டாக வச்சுக்குவேன். அதை வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ரெஃபரன்ஸ் புக்கு, இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் சரிங்களா. டெஃபினிஷனை கரெக்டாக புரிஞ்சுக்குவேன், கான்செப்ட் புரிஞ்சுக்குவேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடுவேன், கவுண்டர் எக்ஸாம்பிள் போடுவேன் இருக்குங்கிறது. அப்போ நானே கொஸ்டின் கேட்பேன், ஒரு தியரத்தை மாற்றி கொஸ்டின் கேட்பேன், நானே கொஸ்டின் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து டக்குன்னு வந்துடும் சரிங்களா. அதனால் நீங்கள் என்கிட்ட வந்து இந்த நோட்டையும் பார்த்து நான் எழுத புக்குக்கெல்லாம் பார்க்குறது கிடையாது. அது வந்து ஒரு ஐடியாவுக்கு தான், ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறது தான் சரிங்களா. ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும் கையில் இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் ஆல்ஃபோஸ் புக்கு, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக், ஹெஸ்டைன் புக்கு, ரூடின் புக்கு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்கும். மேக்ஸிமம் லோக்கல் ஆதர்ஸ் புக்கு, நான் லோக்கல் ஆதர்ஸ் சொல்ல, அந்த சில பப்ளிகேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் குப்பை, அந்த மாதிரி குப்பை புக்கெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேங்க சரிங்களா. அது கொஸ்டின் அவங்க கரெக்டாக எடுக்க மாட்டாங்க சரி. அந்த மாதிரி புக்கெல்லாம் நான் பார்த்து ரெஃபர் பண்ண மாட்டேன் சரிங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஒரு இருக்குன்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. டெஃபினிஷனை புரிஞ்சுக்கோங்க. டெஃபினிஷன் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகாது.
இப்போ காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் படிக்கிறோம், எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவர். ஸோ பட் அது வந்து ஒரு சப்ஸ்பேஸ் வந்து காம்பாக்டாக இருக்குது யூஸ் ஆகாது ரைட்டுங்களா. அதுக்கு ஈக்குவலண்டான ஃபார்ம் என்ன இருக்குது அதான் நமக்கு தேவை. ஓகேங்களா. அப்போ கம்ப்ளீட்டுக்கு அதான் எவ்ரி சீக்வன்ஸ் என்னது கன்வர்ஜஸ் சீக்வன்ஸ், எவ்ரி காஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எ பாயிண்ட் இன் தட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா அது யூஸ் ஆகாதுங்க. அதுக்கு ஈக்குவலண்ட் கண்டிஷன் தான் தேவைப்படும் சரிங்களா. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியபிலிட்டி அனலிட்டிட்டு அதே மாதிரி சிஆர் ஈக்குவேஷன் அப்படி இப்படி தான் கொண்டு போகணும் சரிங்களா. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன டெஃபினிஷன் தெரிஞ்சாலே போதும் எனக்கு மேக்ஸ் தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு சின்ன நாலேஜ் கிடைக்கும் சரிங்களா. கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணணும், அப்படி சின்ன சின்ன ஐடியாவாக கிடைக்கும் சரிங்களா. அதனால் ஸோ நீங்கள் படிக்கிற ஸ்டைலை மாற்றுங்க சரிங்களா. இந்த இந்த எங்கேயா இன்ஸ்டியூஷன் போய் அந்த நோட்ஸையே வச்சுக்கிட்டு அரசமாகவே திரும்ப திரும்ப அரைக்காதீங்க சரிங்களா. டெஃபினிஷனை கரெக்டாக படிங்க. ஸோ நான் என்னோடய வீடியோஸ் நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஸோ கான்செப்ட் வைஸ் வீடியோஸ் போடும்போது எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்பேன். இது சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பிடிஇ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடினா அந்த என்ன சிலபஸ்னு ஓடிஇ கரெக்டாக படிச்சிருவாங்க. பிடிஇ வந்து அவங்களுக்கு படிக்கணும்னு தெரியும், எப்படி படிக்கணும்னு ஐடியா தெரியும். நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷனாக பிடிஇ, எலிமெண்டரி ஆர்பிட்ரரி கான்செப்ட்ஸ், ஃபங்க்ஷன் எலிமிட் பண்ணுறது, அப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஏ சால்வ் பண்ணுறது லெக்ராஞ்சியன் மெத்தட், அப்புறம் நான்லீனியர் பிடி சார்பிட்ஸ் மெத்தட், அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா போகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக போயிட்டு இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி வீடியோஸ் என்னோடய வீடியோஸை கண்டினியூட்டி இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது நிறைய பேர் அது சிம்பிளான ப்ராப்ளத்தை 4 ப்ராப்ளத்தை என்னது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருவாங்க. ஸோ நம்ம அப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா. அதுதான் உங்களுக்கே தெரியுமே, அந்த தேரம் தான் உங்களுக்கு தெரியுமே, அந்த அவங்க போடுற ப்ராப்ளம் உங்களுக்கே தெரியுமே. அப்போ அதுக்கு எதுக்கு அவங்க நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த வேலையை தான் நான் பார்க்கணும் சரிங்களா. அதனால் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் லெவல் முடிச்சுக்கோ. இப்போ வந்து டிஎன் செட்டுங்கிறது பேசிக், இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பேசிக் உங்கள் ஸ்டடி ஆகிடும், புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அதை வச்சு அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கிற ஐடியாவை ஒன்று ஒன்றா நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கண்டினியூஸாக வீடியோஸ் இனிமேல் வந்து அப்ளைடு முடிஞ்சிச்சா பியூர் மேக்ஸில் உங்களுக்கு டிஎன் செட்டுக்கான வீடியோஸ் வரும் சரியா. இதுதான் என்னோடய பிளான் சரிங்களா. இந்த பிளான் படி நான் வந்து கரெக்டாக கொண்டு போயிடுவேன் ரைட்டுங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.